இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய அருட்பணியாளர் பணியானது உங்களுக்கு எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வச்சுக்கிறார் என்ற நிலைமையில் நான் அந்த சாட்சியை சொல்லுகிறேன். என்னுடைய சாட்சியை உங்களுக்கு அறிவிக்கலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு ஆரம்ப நிலைமை என்ன சொல்ல போனால், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ரெவுல்துறை என்ற மிஷினரி தேசத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து, அதாவது மங்களாபுரம் என்ற இடத்தில் தங்கி ஊழியம் செய்தார். அப்பொழுது அந்த சமயத்தில் வேலாயுதம் கிராமத்துக்கு வந்து அவர் ஊழியம் செய்தார். சுவிசேஷ அறிவிக்கிற காலத்தில் என்னுடைய பூட்டனார் தான் ஆறுமுகம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அது 4ஆம் முறையின் 4ஆம் தலைமை மூத்த மகன் தான் நான். என் பெயர் தானா பிலிப்பு. நான் 1959 பிறந்து வளர்ந்து, நான் சின்ன வயதிலேயே பிலிப்சினம்பா என்ற மிஷினியால் பெயரிடப்பட்டேன். எங்கள் ஊர்லேயும் சகோதர சபை இயங்கி வந்தது. அதில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் கண்டிப்பாக நான் அட்டெண்ட் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமையில் வேறு எங்கேயும் நான் போகிறது என்னுடைய காரியத்தில் சரித்திரத்தில் கிடையாது. விதமாக இருக்கும் பொழுது நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடித்து பியூசி முடித்து இதெல்லாம் பாஸ் பண்ணி ஒரே அட்டம்ப்டில் பிஎஸ்சி சுவாலஜி போய் படிக்க ஆரம்பித்தேன். மாற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது நான் பிஎஸ்சி சுவாலஜி படிக்கிற படிப்பில் எனக்கு அவ்விதமாக விருப்பமில்லை. இது படித்து என்ன வேலை கிடைக்க போகுது? நான் விரும்பியது கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஆனால் நான் சேர்ந்தது சுவாலஜி. இதனாலே நான் அதிகமாக நன்றாக படிக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியிலே அதிகமாக இருந்தேன். ஜிம் எடுக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நூலகத்தில் போய் படிக்கிறது, இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னென்ன உண்டோ அத்தனையும் நான் செய்வேன். அந்த சமயத்தில் நான் வந்து பின்வாங்கிற நிலைமை. சர்ச்சுக்கு ஒழுங்காக போவேன், ஆனால் ஒரு விருப்பத்தோடு நான் போகிறதில்லை. அந்த சமயம் பார்த்து சேவியர், அதாவது ஜான்ஸ் காலேஜிலிருந்து கர்த்தருடைய பிள்ளையை தேவன் அனுப்பினார். அவர் தயாளன் பர்னபாஸ். அவர் நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னை வந்தார், என்னோட பேச்சு கொடுத்தார். இந்த மாதிரி கிறிஸ்தவ நண்பர்கள் இதாக இருந்தால் சொல்லுங்கள், இங்கே பிரேயர்ஸில் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அப்போது நான் கிறிஸ்தவன் தான், பிரேயர்ஸில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளையெல்லாம் பையங்களெல்லாம் கொண்டு வந்து பிரேயர்ஸில் ஆரம்பித்தோம். பிரேயர்ஸில் ஆரம்பித்த சமயத்தில் 1978 வருஷம் பூஜா ஹாலிடேஸில் அங்கே 3 காலேஜ், அதாவது இந்து காலேஜு, சேவியர்ஸ் காலேஜு, ஜான்ஸ் காலேஜு, ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆண்கள் பெண்கள் எல்லாம் பூஜா ஹாலிடேஸில் பானவாசத்துக்கு மேலே காராயரில் ஒரு மிஷனரி ஒரு எவாஞ்சலிக் கேம்ப் நடந்தது. அதில் நாங்கள் அட்டன் பண்ணோம். அந்த சமயத்தில் தான் சந்தியாவு மீட்டிங் நடந்தது, மாலை மயங்கிற வேளையில். அப்பொழுது நான் பின்வாங்கிற நிலைமை. அந்த சமயத்தில் அவர் செய்தி கொடுத்தார். செய்தி கொடுக்கும் பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார். மிகுந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு பேசினார். அது நாங்கள் நிறைய அட்டன் பண்ணதிலே 10 பேர் எங்களுடைய பாவத்தை குறித்து கண்ணீர் விட்டு அழுதோம். ஆண்டவர் சமயத்தில் மன்னிப்பு கேட்டோம். அதே சமயத்தில் கல்வாரி அன்பையும் பற்றி அவர்கள் சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அந்த சமயத்தில் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தது. அந்த விதமாக இருக்கும் பொழுது காலத்தில் நான் அதிகமாக படிக்காதனாலே ஏகப்பட்ட அரியஸ். ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்குள்ளே ஒரு பெரிய உந்துதல் வந்து நன்றாக படித்து எல்லா அரியஸையும் எழுதி பாஸ் பண்ணி ஒரே அட்டம் 1980 படித்து வெளியிலே வந்தேன். முடித்து நான் வந்த உடனே அதுக்கப்புறமாக நான் என்ன 80 சுவாலஜி முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் நான் 80 ஞானஸ்நானம் பெற்றேன் குற்றாலம் மலையிலே. அந்த குற்றாலம் மலையிலே ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நான் 1981 வருஷம் நான் மதுரை காலேஜ் இன்ஸ்டியூட்டில் எம்ஏ லிங்கிவிஸ்ட் படிக்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். மதுரை காலேஜ் இன்ஸ்டியூட்டில் எம்ஏ லிங்கிவிஸ்ட் படிக்க காலத்தில் தான் நான் வந்து கடவுளை பற்றி அதிகமாக தெரிஞ்சு கொண்டேன். அந்த சமயத்தில்
நான் 1985 வருஷம் ஆ பா பாச்சலூர்லே ஒரு மிஷனரி கேம்ப் நடந்தது. அதிலே அட்டெண்ட் பண்ண முடியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது என்றைக்கு நானு அங்கே பாச்சலூர் மிஷனரி கேம்ப் அட்டெண்ட் பண்ணனோ, அந்த நாள்லருந்து நான் மிஷனரியா போணும், வட இந்தியா போணும்னு சொல்லி வாஞ்சையிலும், விருப்பத்திலேயும் நான் இருந்தேன். அந்த வாஞ்சை விருப்பத்திலே ஆனா எனக்கு குடும்பத்திலே பலவிதமான தடைகள் இருந்தது. அந்த தடைகள்னாலே நான் அங்க போக முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அந்த நேரம் நிறைவேறும் பொழுது கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்தார். 1989 நான் கூட்டுறவு ட்ரைனிங் படித்ததுனாலே கூட்டுறவு ஸ்தாபனத்திலே நான் வேலைக்கு அமர்த்தப்பட்டேன். அந்த வேலையிலே எனக்கு திருப்தி இல்லை. ஆனால் அந்த சமயம் பார்த்து நான் ஆண்டவருடைய அதிகமாக ஜெபம் பண்ணேன். அந்த சமயத்தில் தான் 1999 வருஷம் முழுமையாக வேலையை ராஜினாமா பண்ணி கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 1999 வருஷம் பீகாருக்கு நான் போய்விட்டேன். அங்கே போய் எப்படியாவது மிஷனரியா வேலை செய்யணும்னு சொல்லி ஆர்வத்தில் போகும்பொழுது தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். உன் சொந்த மொழியிலே எத்தனை பேருக்கு நீ அறிவிச்சேன்னு. அதனால் அந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் வேலை பார்த்தவன் நான் முழுமையாக மறுபடியும் திரும்பி வந்து என்னுடைய வேலையை முழுமையாக நான் வேலையை ராஜினாமா செய்தேன். ராஜினாமா செய்து அதுக்கப்புறமாக நான் ஒரு அழைக்கப்பட்ட ஒரு சர்ச்சை திறக்கும்படியாக நான் என்னை குடும்பம் திறக்க முடியாத ஒரு பாக்கியம் கிடைக்கப்பட்டது. இடைநாள என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு சூழ்நிலை வந்தது. என்னோட சொந்தக்காரர் சோம்பு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தார். நான் ஜெபம் பண்ணேன். அப்போ இடைநாள நம்ம மருத்துவ பணி செய்யலாமே என்று சொல்லி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக கர்த்தர் எங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். அவ்விதமாக நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இது என்ன இப்படி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோமே, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோமே, இது என்ன அப்படின்னு சொல்லி என் உள்ளத்திலே மனசில் ஒரு உந்துதல் வந்தது. அப்பொழுது ஒரு செய்தியிலே வடம்பராவரம் கூட்டத்தில் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. பாவம் என்றால் ஒரே பாவம்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம்தான், மற்றதெல்லாம் பொய், களவு, திருடு, பச்சரை, வேசித்தனம் எல்லாம் அது பாவங்கள். அப்போது இவ்விதமாக சொல்லும் பொழுது அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் பெரிய ஒரே பாவம்னு சொன்னால் அது அறியாத பாவம் எப்பேற்பட்ட பாவம்? இப்போ நாம் செய்கிற ஊழியம் முக்கியமான ஊழியம் அல்லவோ அப்படின்னு சொல்லி வேலையிலே அதிகமாக எனக்கு ஒரு வாஞ்சையும் விருப்பமும் எனக்கு ஏற்பட்டது அந்த ஊழியத்தில். இதுக்கிடையில் 2003 மதமாற்ற தடை சட்டம் வந்துச்சு. அப்பொழுது நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணோம். என் மனைவி என்ன சொல்லி, ஏதாவது பிரச்சனை வந்துருங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு உள்ள ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். பார்க்கும் பொழுது உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று அந்த வசனம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆண்டவர் இவ்விதமாக பேசுகிறாரே என்று சொல்லி இதே சமயத்தில் நான் ஒரு தடவை வேலையில் எனக்கு திருப்தியில்லாத சமயத்தில் உபவாசம் பண்ணி எங்கள் ஊரில் சர்ச்சு ஜெபம் பண்ணேன். அப்பொழுது வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசினார். சங்கீதம் 9:11 சியோனில் வாசமர கர்த்தரை கீர்த்தனை பண்ணி அவர் சில ஜனங்களுக்கு அறிவிங்கள் என்று அந்த வார்த்தையின் மூலமாக என்னோட பேசினார். இது ஒரு கர்த்தர் பேசினது. 2003 கர்த்தர் என்னோட பேசினது. அதுக்கு அப்புறமாக நான் என்ன செய்தேன்னு சொன்னால், எப்படியாவது வட மிஷனரியா போகணும் அப்படின்னு சொல்லி நானும் என் மனைவி ஒரு கூட்டத்தில் பழவூரில் நாங்கள் போய் விசாரித்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 கூட்டம் வேலை செய்யுங்க, எப்படிப்பட்ட ஊழியம், எந்த இடம்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்தது 1998 வருஷம். அதுக்கு அப்புறமாக 2005 வருஷம் ஒரு ஊழியர் மாநாடு நடந்துச்சு. 2005 ஒரு ஊழியர் மாநாட்டில் ஒரு செய்தி வந்துச்சு. கர்த்தர் இருக்க சொன்ன இடத்துல இருந்து கர்த்தர் செய்ய சொன்ன வேலை செய்தால் தேவைக்கு கொடுப்பார், தேவைக்கு மிஞ்சியும் கொடுப்பார் என்று சொல்லி எனக்கு ஒரு 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 விடை வந்துச்சு. முதல்ல சொல்லும் பொழுது எந்த இடம் எந்த ஊழியம் கேளுங்க இப்படி கேட்டதுனால இதுக்கு சரியான பதில் 2005 கிடைச்சதுனால என்னுடைய ஊழிய அழைப்பு நான் இன்னும் ஸ்திரப்படுத்தப்பட்டது. இவ்விதமாக 2010 நான் ஒரு குற்றால மீட்டிங்கில் அட்டன் பண்ணும் பொழுது அந்த குறிக்கோள் வசனத்து மூலமாக பேசினார். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, தேவன் தந்த ஈவு அதை என்றும் நீ தள்ளிவிடாதுன்னு சொல்லி. ஆக கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறதை நான் அதிகமாக உணர்ந்து நான் என்னுடைய தொடர்ந்து அந்த பணியை நான் செய்துள்ள எனக்கு ஆண்டவர் ஊக்கம் கொடுத்ததுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்விதமாக சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாக வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார்.
என்ன காரியம்னு சொன்னால் ஏசாயா 52:7 நற்காரியங்களை சுவிசேஷ ஆரம்பித்து உன் தேவனாய கர்த்தர் ராஜனம் என்று சொல்கிற சுவிசேஷனுடைய கால்கள் மலை மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது. இந்த வசனத்து மூலமும் கர்த்தர் என்னோடு பேசினார். அதுக்கப்புறமாக நான் 1985 வருஷம் நினைக்கிறேன். அப்பொழுதும் கூட நான் வேலையை விட்டு வந்திருந்தேன் கொடைக்கானலில். அப்போது ஜெபம் பண்ணேன். அதிகாலை எழுந்துச்சு 2:30 மணிக்கு எழுந்துச்சு வசனத்தை எடுத்து படித்தேன். அதில் ஏசாயா 55:3 ஏன்னா ஆண்டவர் என்ன வசனத்தின் மூலமாக பேசினார். உங்கள் செவியை சாய்த்து இடமாய் திரும்புங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், தாவீதுக்கு நிச்சயமாக இருக்கும், நித்திய உடன்படிக்கை ஏற்படுதுன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக பேசினார். இப்படியமாக கர்த்தர் வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதை நான் அதிகமாக உணர்ந்தேன். இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது முக்கியமான ஒரு காரியம். பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தால் முத்திரப்பட்டு பரிசுத்தால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். நிச்சயமாக அவ்விதமாக உங்கள் அனுபவத்துக்களை நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் திகைக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நிச்சயமாக அவர் பேசுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் ஒரு அரசு மருத்துவமனையில் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா, வயசான தாத்தா, ஆண்டவருடைய அன்பை பற்றி சொன்னேன், விசாரித்தேன், அவருக்காக ஜெபம் பண்ணேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு ஊருக்கு போனால் என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இதனால் நான் தூக்க மாத்திரையை வாங்கிட்டு போய் இங்கேருந்தே போகும்போதே வாங்கிட்டு போகணும், சாப்பிட்டு படுத்துன்னு நினச்சிருந்தேன். ஆனால் உங்களுடைய வார்த்தையை கேட்டு சரி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார்ல பார்த்துக்குருவார் அப்படின்னு சொல்லி என்னுடைய முடிவை மாற்றிருக்கிறேன். இவ்விதமாக ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுனது என்னுடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் மனம் மாறுதலுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த விதமான ஊழியம் அந்த வலது பக்கத்துக்கு கல்லே மனம் திரும்பி உடனே பரதேசு போன மாதிரி இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், மனுஷன் இந்த உலக ஆசீர்வாதத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. ஆத்மா ஒன்று இருக்கிறது, சரீரம் அழிஞ்சிடும், இந்த ஆத்மா அழியாது, இது பரலோகராஜ்யம் போகணும், அங்கே நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தில் அதிகமாக எனக்கு சொன்னார். அதுதான் ஒரு முக்கியம். அதுக்காகத்தான் நான் கல்வாரி ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அதிகமாக உணர்த்தினார். இதில் நான் அதிகமாக ஊழியம் செய்ய செய்ய கர்த்தர் என்னோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மனுஷன் உலகத்திலே வசதி வாய்ப்பு இதைத்தானே நோக்கி ஒருகாணியுடைய அவனுக்குள்ளே சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, மகிழ்ச்சி இருக்கா, நிம்மதி இருக்கா, அதை பற்றி ஒரு சிலர் தான் சிந்திக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சரியான விடை இதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வந்தால், அவருடைய வழியின்படி நடந்தால் நிச்சயமாக அவர் கிடைக்கிற ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், சமாதானத்தை தருகிறார். முடிவாக நான் சொல்கிறேன், நான் 1978 வருஷம் ரட்சிக்கப்பட்ட 70 வயசில், இப்பொழுது எனக்கு வயசு 64, மாம்சத்திய வயசு 64 ஆனும் ஆவிக்குரிய வயசு எனக்கு 44 தான். இன்னும் நான் எவ்வளவோ கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியவனாக இருக்கிறேன். காலை எந்திரிச்ச உடனே வேதத்தை படித்து ஜெபம் பண்ணாமல் என்னுடைய பணியை நான் தொடரவில்லை. என்னை பார்த்து என்னுடைய ஒரு இந்துவிலிருந்து என் மனைவியும் அதை பின்பற்றி கொண்டாள். ஏன்னா நானும் என்னுடைய மனைவியை பின்பற்றி என் பிள்ளைகளும் அதே பழக்கத்தை பின்பற்றி கொண்டது. எனக்கு 2 பெண் பிள்ளைகள். இவ்விதமாக நாங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சம்பளமாக இருந்தோம். இன்றைக்கி நான் வேலையை ராஜா பண்ணோன்னா என் மனைவிக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துட்டார் ஆண்டவர். அந்த சம்பளத்தை வச்சு சொந்த வீடு, என் பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு இன்றைக்கி அவர்களும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததுனாலே இந்த விதமான ஒரு பாக்கியம் சுலாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி உங்களத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் கர்த்தர் எங்களை, நான் மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்கவில்லை, வசனங்களாக பேசி சரியான பாதையை நடத்துகிறார். நான் மட்டுமல்ல, நானும் என் மனைவி என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் விதமாக என்னை நடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் என்பதை நான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். கேட்கிறவர்கள் அநேகர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் முக்கியமாக ரட்சிப்பினத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த நடத்தப்பட வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான காரியம். அவ்விதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எந்த சபையாக இருந்தாலும் சரி, அவர் ரட்சிப்பு எண்ணத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தாவில் நடத்தப்பட்டு ஆவிக்கிற சமானத்தை பெற்று உலகமெங்கும் சாட்சியாக இருந்து அநேகரை ரட்சிப்பினுடைய வழிநடத்தை சீசராக்கி இவ்விதமாக இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு அவளை எடுத்து பயன்படுத்தி ஆசைப்படுத்த வேண்டும் என்றும் என் கர்த்தருமை பட்சமாய் இயேசு கிறிஸ்துவின் வழிகளை பிதாவே ஆமென்.